இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டுவன் பிரதான வீதி, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதியிலிருந்து 2வது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற காணி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு போகிற பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இந்த பாதை வழியாக போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணி 2வது காணியாக இருக்குது. அதாவது பிரதான தேர் வீதியிலிருந்து 2வது காணியாக இருக்குது விற்பனைக்காக இருக்கிற அந்த 3.5 பரப்பு காணி. இந்த 3.5 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணி 3.5 பரப்பையும் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியாது. 3.5 பரப்பையும் ஒரே அடியாக தான் வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதையினுடைய ஓரமாக இருக்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லைப்படுத்தப்பட்ட 3.5 பரப்பு காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு 2 பக்க பாதை இருக்குது. பிரதான வீதியிலிருந்தே 2 பாதை இருக்குது. இப்போ நாங்கள் வந்த ஒரு பாதை, அதே போல் இந்த காணியின் மறுபக்கம் இன்னும் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2வது வீதியை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதே பிரதான வீதியில் இந்த காணியினுடைய மறுபக்கம் இருக்கிற வீதி, இப்போ நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் வழியாக போனோம் அப்படி என்று சொன்னாலும் இந்த 3.5 பரப்பு காணிக்கு நாங்கள் போய்கொள்ள முடியும். இந்த 3.5 பரப்பு காணிக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்த மாதிரி 2 பக்க பாதையையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் பலாலி ஏர்போர்ட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டரை விட ஒரு கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது. அதே நேரம் 6 நிமிஷத்தில் நீங்கள் இந்த காணியிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போய்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2வது பாதையிலிருந்து இடதுகை பக்கமாக இருக்கிற 3.5 பரப்பு, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 3.5 பரப்பு தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை, வறுமையான காணியாகத்தான் இருக்குது. அதே நேரம் இந்த காணியின் மண்ணின் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்மண் அமைப்பாகத்தான் இருக்குது. செம்மண்ணை கொண்ட காணியாகத்தான் இருக்குது. அனைத்து தேவைகளுக்கும், விவசாய நடவடிக்கைகள், வீடு கட்டுறதுக்குரிய அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காணியாகத்தான் இருக்குது. இந்த காணி மிக முக்கியமாக முதலீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காணியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரதேசம், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசம், குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கான் இருக்குது. கிணறு இந்த காணிக்கை இல்லை, வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வாங்குறவ தான் இந்த காணிக்கை கிணறுகளை அடித்து கொள்ள வேணும். அதே நேரம் இந்த காணியினுடைய எல்லைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய 4 பக்கமுமே கான்கிரீட் தூண் போடப்பட்டு 3.5 பரப்பும் எல்லையிடப்பட்ட நிலையில் இந்த காணி இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு பரப்புக்குரிய விலை 65 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக 3.5 பரப்பு இருக்குது. மொத்தமாக மட்டும்தான் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது வேண்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நார்மல் கால் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கும் இந்த காணியை வாங்குறதுக்கும் இந்த நிறுவனத்தினுடைய இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களோட வீடுகள் காணியில் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். நார்மல் கால் ஊடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதலே அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடாகவோ இந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.